என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகைவனே நான் உன் காதலி நாவல் பகுதி 18. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். தன் அறைக்கு வந்த பிருந்தாவால் நடந்த எதையும் நம்ப முடியவில்லை. தான் களங்கமற்றவள் என்பதை சஜன் புரிந்து கொண்டான். நேற்று அவள் அவசரப்பட்டு எடுத்த முடிவால் அவள் உயிர் போயிருந்தால் இன்று இந்த அழகான நிகழ்வுகளுக்கு அவள் விழிகளும் செவியும் சாட்சியாகி இருக்க முடியுமா? எவ்வளவு அழகான இனிமையான நிமிடங்களை கடந்து வந்திருக்கிறாள். நினைக்கும் போதே தேனாக தித்திக்கிறதே. தன்னை புரிந்து கொள்ளும் நொடிகளில் சஜனின் விழிகளில் தெரிந்த அந்த குற்ற உணர்ச்சி, அதை அவளால் அப்போது ரசிக்க முடியவில்லை. இப்போது அதை மனதில் அசை போட்டு ரசிக்கிறாள். படுக்கையில் வந்து வீழ்ந்தவள் தலையணையை வாரி அணைத்துக் கொண்டாள். அது சஜனாக இருக்க கூடாதா? அவன் விழிகளில் இடையிடையே உதயமான குறும்பு, அது அவளை ஏதோ செய்கிறது. அவனது வசீகரமான புன்னகை, அதையும் தாண்டி அவன் விழிகளில் தெரிந்தது. அது என்ன? காதலா? அவளால் நம்ப முடியவில்லை. திடீரென ஒருவனுக்கு ஒருவள் மீது காதல் வருமா என்ன? அதுவும் வேறு ஒருவனை உயிராக நேசிக்கும் ஒருவள் மீது. அந்த ஒருவன் அவன் என்பதை அவன் அறியாத பட்சம் எப்படி என் மீது காதல் வரும்? அவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு பொருள் காதல் தானே. ஆனால் அது எப்படி சாத்தியம்? ஒருவேளை பிருத்திவி ஏதும் உளறி இருப்பானோ? சந்தேகம் வந்துவிட எழுந்து நேராக பிருத்திவி அறையை நோக்கி நடந்தாள். கல்லூரி புறப்பட்டு விட்ட பிருத்திவி அறையை விட்டு வெளியே வருகிறான். அக்கா, குட் மார்னிங். இப்ப எப்படி ஃபீல் பண்ற? அவள் முகம் தெளிந்த வானமாக பளிச்சென்று பிரகாசிப்பதை ரசித்தபடியே கேட்டான். ரொம்ப ரொம்ப சூப்பரா ஃபீல் பண்றேன். நேத்துக்கு எடுத்த முட்டாள்தனமான முடிவை நினைச்சு உண்மையிலேயே நான் இப்ப வருத்தப்படுறேன். எனக்கா உன்னுடைய காதல் கை கூடுதா என்ன? குறும்பாக அவன் கேட்க, தெரியலடா. ஆமா, நீ சஜன் கிட்ட ஏதாவது உளறி வச்சியா? எதை பத்தி? என்னோட காதலை பத்தி தான். நோ வே. அவருக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல. அப்படி இருக்க எப்படி உளர முடியும்? கனவுல கூட நான் கவனமா இருப்பேன்கா. நான் எதுவும் சொல்லல. முதல்ல அவர்கிட்ட கொஞ்சம் பணிவா நடந்துகிட்டு அவர் மனசுல இடம் பிடிக்கிற வழிய பாரு. நீ அவர் மனசுல இடம் பிடிச்சிட்டா உன்னுடைய காதல அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற தூதுவனா இருக்க நான் தயாரா இருக்கேன். டேய், நீ பேசுறத பார்த்தா ஏதோ உளறி வச்சிட்ட போல் தோணுதே. சத்தியமா இல்லக்கா. சஜன் கிட்ட நீ எதுவும் சொல்லலையா? இல்லையே. எதை சொல்லலையான்னு கேக்குற பிருந்தா. பின்னால் இருந்து சஜன் குரல் கேட்டு அதிர்ச்சியில் விரிந்த விழிகளோடு பிருந்தா திரும்பி பார்த்தாள். மெல்லிய நடுக்கத்தோடு பிருத்திவியும் எட்டி பார்த்தான். சஜன் மாடியின் மேல் படியில் நிற்கிறான். இப்போது அவன் அவர்களை நோக்கி நடந்து வருகிறான். அவர்கள் அருகில் வந்து விட்டவன், நீ எதை என்கிட்ட சொல்லலையான்னு பிருந்தா கேக்குறா? நேராக பிருத்திவியிடமே கேட்டான். பயங்கலந்த விழிகளோடு பிருந்தா இல்லை என்று தலையசைப்பதை சஜனின் ஓர பார்வை கவனித்து மனதில் சிரித்து கொண்டது. இல்ல, என்னுடைய பைக்ல பெட்ரோல் இல்ல. நீங்க ஆபீஸ் போகும்போது நானும் அக்காவும் உங்க கூட தான் வரணும். அத அக்கா உங்ககிட்ட சொல்ல சொன்னா அததான் சொல்லலையான்னு கேட்டா. டேய் என்று கத்திய விட்டாள் பிருந்தா. சாரிக்கா, நான் சொன்ன மாதிரி சொல்லாத, நீ சொன்ன மாதிரி சொல்லுன்னு நீ சொன்ன. ஆனா இவர் கேட்டதும் உளறிட்டேன். சமாளித்தான் பிருத்வி. அதனால என்ன? போற வழியில தானே உன்னுடைய காலேஜ் இருக்கு. ஆனா நீங்க போற வழியில ஏன் காலேஜ் இல்ல. அவளை பார்த்து புன்னகைத்தவன், அதுக்கு நீ ஏன் காலேஜ் போற? நீ ஆபீஸ் தானே வர. ஆபீஸா? நான் தான் வரலன்னு அப்பவே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? சஜனின் செல்போன் ஒலித்தது. டிஸ்பிளே அண்ணன் என்று காட்ட அழைப்பை ஏற்றான். சொல்லுனா. சஜன், பிருந்தாவை கூப்பிட்டேன்டா, ஆனா அவ போன் எடுக்கல. காலேஜ் கிளம்பிட்டாலோ என்னவோ. நந்தனாவையும் கூப்பிட்டேன், அவளும் போனை எடுக்கல. ஏதோ மிஸ் பிருந்தா என் பக்கத்துலதான் இருக்காங்க, நீயே பேசு என்றவன் செல்லை பிருந்தாவிடம் நீட்ட, செல்லை வாங்கும் போது சஜனை தன்னிடம் வந்து விட்டது போல் அவளுள் ஒரு மகிழ்ச்சி. பிருத்வி என்று நந்தனா அழைக்க, இதோ வரேங்கா என்ற பிருத்வி அங்கிருந்து நகர சஜனும் திரும்பி நந்தனாவை பார்க்க, அந்த நொடி சஜன் செல்போனை முத்தமிட்டாள் பிருந்தா. ஆனால் அதே வேகத்தில் திரும்பிய சஜன் அதை பார்த்து விட்டான். அந்த முத்தம் அது அவன் கன்னத்தில் பதிந்தது போல் உணர்ந்தான். அவன் உடல் சிலிர்த்து கொண்டது. அவன் பார்த்து விட்டதை அறியாதவள், எதுவும் அறியாதவள் போல், ஹலோ அத்தான் சொல்லுங்க என்றாள். பிருந்தா, சஜன் உன்கிட்ட சொன்னான்ல, ஒரு விளம்பர படம் இருக்கு, அதுல நீதான் நடிக்கிற. இல்ல அத்தான், எந்த சாக்கு போக்கும் சொல்லாத, இதுல நீதான் நடிக்கிற. நானும் சஜனும் முடிவு பண்ணிட்டோம். நீ சஜன் கூட கிளம்பி ஆபீஸ் வா. இல்ல அத்தான்,
நோ பிருந்தா, இந்த விஷயத்துல எங்களுக்கு வேற சாய்ஸ் கிடையாது. நீ கிளம்பி வா. இல்ல வர. ஓகே அத்தான், பரிதாபமாக கூறியவள் அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் செல்லை சஜனிடம் நீட்டினாள். அதை வாங்கும் போது அவன் விழிகளில் தான் என்ன ஒரு காதல்! அவன் காந்த விழிகள் அவளை அப்படியே அவனிடம் இருக்கிறதே. வேண்டுமென்றே செல்லோடு சேர்த்து பிருந்தா கரத்தையும் பிடித்தவன் சாரி என்று புன்னகையோடு கூறிவிட்டு செல்லை வாங்கிக் கொண்டான். அவள் இதழ் பதிந்த இடத்தை பார்த்தவன் செல்போனை பாக்கெட்டில் வைக்காமல் திரும்பி நடந்தான். நான் கீழே உனக்காக வெயிட் பண்றேன், ரொம்ப லேட் பண்ணிடாத, பிருத்விக்கு லேட் ஆயிடும், மேக்கப் போட எல்லாம் வராத, பிருந்தா வா வா என்று கூறியபடியே நடந்து மாடி இறங்கி சென்றான். அவள் கண்ணிலிருந்து மறைந்து விட்டோம் என்று உறுதி செய்தவன் செல்போனில் அவள் இதழ் பதிந்த இடத்தில் தன் இதழையும் பதித்து ரசித்தான். மெல்ல எட்டி பார்த்தவள் அந்த அழகான காட்சியை கண்டு மெய் சிலிர்த்தாள். சஜன் தன்னை காதலிக்கிறான் என்பது அவளுக்கு உறுதியானது. ஆனால் இது எப்படி சாத்தியம்? அவளால் நம்ப முடியவில்லை. ஆனால் அதுதான் உண்மை. மகிழ்ச்சியில் மனம் துள்ளும் போதும் இவன் தனக்காக ஏங்குவானா என்று அறியும் ஒரு விபரீத ஆசை அவள் மனதில் எழுந்தது. டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? எனக்காக இவர் ஏங்குவாரா? என்ன செய்யலாம்? எப்படி இவரை ஏங்க வைக்கிறது? தன் மனதில் அழகான சில காட்சிகளை கற்பனை செய்து பார்த்தவள் அதை நடைமுறைப்படுத்தவும் முடிவு செய்தாள். வேகமாக அறைக்கு வந்தவள் தயாராகி மாடி இறங்கி வரும்போது சஜனும் பிருத்வியும் அவளுக்காக காத்திருக்கிறார்கள். சீக்கிரம்கா, எனக்கு லேட் ஆகுது, பிருத்வி அவசரப்படுத்த. தோ வந்துட்டேன்டா என்றவள் வேகமாக வாசலை நோக்கி நடக்க அமர்ந்திருந்த பிருத்வி சஜன் இருவரும் எழுந்து வாசலுக்கு வந்தனர். சஜன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர பிருத்வி அவன் அருகில் ஏறி அமர்ந்தான். பின்னிருக்கையில் ஏறி அமர்ந்தாள் பிருந்தா. கார் அங்கிருந்து கிளம்பியது. பிருத்வியின் கல்லூரி வரும் வரை பிருத்வியிடம் பேசியபடியே காரை ஓட்டிய சஜன் அவன் இறங்கிக் கொண்டதும், உனக்கு டிரைவர் வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியாது, முன்னால வந்து உட்காரு என்றான். சாரிங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்து நான் டிராவல் பண்ணா நான் காதலிக்கிற என்னுடைய காதலன் உங்கள மாதிரியே என்ன தப்பா நினைச்சிடுவாரு. நீங்க என்ன தப்பா நினைக்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் உயிரா நினைக்கிற என்னுடைய காதலர் என்ன தப்பா நினைச்சிட்டா சத்தியமா அதை என்னால தாங்க முடியாது. அதை கூறும்போது அவள் குரல் தடுமாறியது. அது அவன் மனதை பிசைந்தது. அவனுக்கும் வலிக்கிறது. சாரி பிருந்தா என்றான். அவள் பதில் கூறவில்லை. முன் கண்ணாடியில் அவள் முகம் தெரிகிறது. அவள் விழிகள் நிறைந்திருப்பதை கண்டவன், உன்னோட அத்தை பையன் நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ்னு சொல்லும் போது நான் எப்படி நம்பாம இருக்க முடியும்? பெட்ட கூட ஷேர் பண்ணிக்கிற அளவு உனக்கு அவன் மேல காதல்னு சொன்னான், அதை எப்படி நம்பாம இருக்க சொல்ற? அவனை வேதனையோடு பார்த்தவள், இத்தனை நாள் இவன் மனதில் தன்னை பற்றி இப்படி ஒரு தவறான எண்ணம் தானா ஓடிக்கொண்டிருந்தது. இவன் தன்னை வெறுத்து ஒதுக்கியதில் வியப்பென்ன இருக்கிறது? ஆனாலும் தன் உயிர் காதலனின் மனதில் இப்படி ஒரு தவறான எண்ணத்தை சபாபதி விதைத்து விட்டானே என்று எண்ணி அவள் விழிகள் கசிந்தது. அதை கண்டவன், அதுதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் இதுக்கு தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? கோபமாக கேட்டான். அது கோபம் அல்ல, காதல். அவள் அழுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது. விழிகளை துளைத்துக் கொண்டாள். நீ இப்ப முன்னாடி வந்து உட்கார போறியா இல்லையா? நான் தான் சொன்னேனே, என்னுடைய காதலர் மனசுல தேவையில்லாத சந்தேகத்தை எழுப்ப நான் தயாரா இல்ல. உன்னுடைய காதலன் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டான், வந்து உட்காரு. அவன் உரிமையோடு அழைக்க காரின் கதவை திறந்து கொண்டு அவள் வெளியே இறங்கினாள். முன்கதவை சஜன் தான் திறந்து விட்டான். அவள் ஏறி அமர கார் மெல்ல நகர்ந்தது. சபாபதியை இவன் எப்போது எங்கு சந்தித்தான்? அதை அறியும் அவள் பிருந்தாவனத்தில் அலையடித்துக் கொண்டே இருந்தது. அம்மா, நீங்க சபாபதிய எப்போ எங்க சந்திச்சீங்க? ஊட்டியில பார்த்தேன். ஊட்டியிலையா? ஊட்டியில எப்ப பாத்தீங்க? பார்த்தேன், அதுதான் எப்போன்னு கேட்டேன். ஊட்டியில உனக்கு ஒரு அத்தை இருக்காங்கல்ல? ஆமா, அந்த அத்தை மக கல்யாணம் முடிஞ்சு நீங்க கார்டன் வந்திருந்தீங்கல்ல, அங்க பார்த்தேன். கார்டன்லயா? ஆனா நான் உங்களை பார்க்கலையே. ஆனா நான் உன்னை பார்த்தேன். சபாபதிய அங்கதான் பார்த்தேன். அங்க வச்சுதான் சபாபதி இந்த பொய்யெல்லாம் சொன்னானா? ஆமா, ஆனா நான் பார்க்கவே இல்லையே. அவள் உதட்டை பிதுக்கி யோசிக்க மெல்லிய ஒரு புன்னகையோடு அதை பார்த்து ரசித்தபடியே காரை முன்னோக்கி செலுத்தினான் சஜன். தன் முன் அமர்ந்திருக்கும் பிருந்தாவிடம் விளம்பர படத்தை பற்றி தெளிவாக எடுத்து கூறும் சஞ்சயின் அருகில் நின்று அவளது அசைவுகள் ஒவ்வொன்றையும் ரசித்துக் கொண்டிருக்கும் சஜனை இடையிடையே விழிகளை உயர்த்தி பார்த்து அவன் தன்னை ரசிப்பதை பிருந்தாவும் ரசித்தாள். உனக்கு புரிஞ்சதில்ல பிருந்தா? புரிஞ்சதான்.
சரி, நீ மேக்கப் போட்டுக்கிறியா இல்ல குமார கூப்பிட்டு மேக்கப் போட சொல்லவா என்றவன், குமார் போட்டாதான் சரியா இருக்கும். இந்த மாதிரி விளம்பர படங்களுக்கு அவன் சூப்பரா மேக்கப் போட்டு விடுவான். அதாவது கொஞ்சம் முடி கலைஞ்ச மாதிரி இருக்கணும், மேக்கப் போடாத மாதிரியும் தெரியணும், அப்புறம் இன்னும் சில நுணுக்கங்கள் அதுல இருக்கு. அதெல்லாம் அவன் சரியா பார்த்து செய்வான். அதனாலதான் சொல்றேன். சரியத்தான், அவரையே போட சொல்லுங்க. குமாரை அழைத்த சஞ்சய், குமார், பிருந்தாவுக்கு இன்னைக்கு நீ மேக்கப் போட்டு விடு என்றான். அதை கேட்டதும் அவன் முகம் சட்டென்று மலர்ந்தது. ஓகே சார், உற்சாகத்தோடு கூறியவன், பிளீஸ் வாங்க மேடம் என்று பிருந்தாவை அழைக்க அவள் எழுந்து அவனோடு சென்றாள். மேக்கப் போடும் அறைக்குள் வந்ததும் பிருந்தாவின் உடல் அழகை விழிகளாலேயே ரசித்து புசித்த குமார், மேடம், மாறாப்ப கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அந்த சேர்ல உட்காருங்க என்றான். என்ன குமார், முகத்துக்கு தானே மேக்கப் போடுறீங்க? ஆமா, கழுத்து ஃபுல்லா கவர் பண்ணணும்ல. தேவையில்லை, நீங்க முகத்துக்கு மட்டும் போடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இல்ல மேடம், நான் சொல்றது செய்யுங்க. சரி, உட்காருங்க. ஏமாற்றத்தோடு அவன் கூற அவள் இருக்கையில் அமர அவன் மேக்கப் போட தயாரானான். பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.